தமிழக தலைமை டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது நண்பர்களை தேடுதல் பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் உடனடியாக நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து தமிழக அரசு எதற்காக உதயநிதியின் நண்பர்களை விசாரணை செய்ய வேண்டும், இந்த வழக்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது, ஏன் மீண்டும் விசாரணை அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்துகிறார்கள் என்ற கேள்வியை நீதிமன்றத்திடம் மனு ஒன்றை தாக்கல் செய்தனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக இந்த வழக்கானது இன்று விசாரணைக்கு வந்துள்ளது. அதில் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் கேள்விகளை எழுப்பிய நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறியது என்னவென்றால், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் சுமார் 40,000 கோடி வரை மிக பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. அரசு உயர் அதிகாரிகளிடம் விசாரணையை நடத்தக்கூடாது என்றுதான் நீங்கள் தீர்ப்பு வழங்கியுள்ளீர்கள். இடைக்கால தடை விதித்துள்ளது. ஆனால் இப்பொழுது நாங்கள் விசாரணை செய்யக்கூடிய நபர்கள் அரசு அதிகாரிகளோ அரசு சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளோ கிடையாது. அரசு ஊழியர்களாக இருந்தால் மட்டும்தான் எங்களது வாதங்கள் தவறாக மாறும். ஆனால் இதில் மிகப்பெரிய அளவிலான கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை தான் உதயநிதி செய்துள்ளார். மாதம் ஒரு முறை இவர்களை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். பணத்தை சினிமாவில் முதலீடு செய்து பணம் பல கோடிகளாக லாபம் அடைந்ததாக கணக்கு காட்டி வெள்ளை பணமாக மாற்றி வருகிறார்கள். குறிப்பிட்ட சதவீதத்தை வருமான வரித்துறை தாக்கல் செய்து இந்த பணத்தை அப்படியே முழுமையாக மாற்றி வருகிறார்கள். ஆனால் இதில் ஆரம்ப காலகட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டுமல்ல, இதில் மிக முக்கியமான நபர்களும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தோம். அதில் உதயநிதி மட்டுமல்ல, அமைச்சர் தங்கம் தென்னரசு, மதுபான ஆலையை நடத்தி வரக்கூடிய திமுகவின் எம்பி ஜெகத்ரட்சகன், குறிப்பாக நிதியமைச்சரை தொடர்ந்து அந்த துறை சார்ந்த அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி தற்பொழுது பதவியை ராஜினாமா செய்திருந்தாலும் அவரும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பதை ஆதாரத்துடன் நீதிமன்றத்தில் சுமார் 5,000 குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்திருக்கிறது. இதனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக தீர்ப்பு வந்தால் ஒட்டுமொத்த கதையும் முடிந்துவிடும். அதிகபட்ச தண்டனை என்ன வழங்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.